ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, உன்னால் மற்றவங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகும் வரைக்கும் நீ எல்லாருக்கும் நல்லவன், பொறுமையானவன். உன்னால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னா நீ எல்லாருக்கும் கெட்டவன் தான். இதுதான் இந்த மனுஷங்களோட குணம். மாறும், உன்னோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும்னு நீ திரும்ப திரும்ப சொல்லும்போது நிச்சயம் ஒரு நாள் உன் விருப்பப்படி, உன்னோட எண்ணப்படி எல்லாமே மாறும். உன்னை ஒரு மனுஷனா கூட நடத்தாம இருந்தாங்க. நீ கஷ்டப்பட்டு போதிய உணவு கூட இல்லாம இருந்த. இன்னைக்கு நல்ல நிலைமையில வரும்போது இவங்க நல்லா தானே இருக்காங்க, நமக்கு பண உதவி கொடுத்து உதவி செஞ்சா என்னன்னு இப்பவும் உன் மேல வெறுப்பாகத்தான் இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் நீ அவங்களுக்கு பண உதவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் நீ தன்னந்தனியா கஷ்டப்பட்ட போது யார் இடத்துலையும் உரிமையோடு கேட்காம என்னிடத்துல சொல்லி நான் கொடுக்குற வரைக்கும் பொறுமையாக தான் இருந்த. இந்த பொறுமைக்கு பரிசா வெகு சீக்கிரத்தில் நான் உன்னை ஷிரடிக்கு வரவழைக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய போகிறேன். தயாராக இரு. உனக்கு வேண்டியதை மனசில் நினச்சிக்கிட்டு இன்னைக்கு இந்த கால ஆரத்தி தீபத்தை கண்ணில் ஒத்திக்க. இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த ஒரு விஷயம், நீ மனசில் நினச்சிக்கிட்ட அந்த ஒரு விஷயம் ஆரத்தியை தொட்ட அந்த நொடியில் அது நிச்சயமாக நடக்கும். நான் உன் கூட தான் உன் பாதையில் துணையாக வந்துக்கிட்டு இருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா நீ எல்லா விஷயத்துலேயும் தெளிவாக யோசித்து முடிவெடுப்ப. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.